உலகின் மிகச்சிறந்த மருத்துவர் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சியாளர் மைக்கேல் ஸ்டோக்கர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1918 ஜூலை 4 அன்னைக்கு இங்கிலாந்துடைய சமர்செட்டில் இருக்கிற டாண்டனில் ஸ்டான்லி பார்க் ஸ்டோக்கருக்கும் டோரத்தி பெட்டி நேசர் ஸ்டோக்கருக்கும் முதல் குழந்தையாக பிறக்கிறார் சர் மைக்கேல் ஜார்ஜ் பார்க் ஸ்டோக்கர். இவர் கூட பிறந்தவங்க 2 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு ஃபிசிஷியனாக, அதாவது மருத்துவராக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. மைக்கேல் ஸ்டோக்கர் பிறந்த பிறகு இவருடைய குடும்பம் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய இங்கிலாந்துடைய சமர்செட்டில் இருக்கிற டாண்டன்ல இருந்து அதே இங்கிலாந்துடைய கோன்வாலில் இருக்கிற ரெட் ரூத்துக்கு இடம் பெயர்ந்து போயிடுறாங்க. அங்கு தான் மைக்கேல் ஸ்டோக்கர் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1923ஆம் ஆண்டு மைக்கேல் ஸ்டோக்கருக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக ரெட் ரூத்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து மைக்கேல் ஸ்டோக்கர் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் ஓராண்டுக்கு மேலே அந்த ரெட் ரூத்தில் இருக்கிற லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் படிக்க முடியாத நிலை மைக்கேல் ஸ்டோக்கருக்கு ஏற்படுது. ஏன்னா 1924ஆம் ஆண்டு மைக்கேல் ஸ்டோக்கருக்கு 6 வயது இருக்கும்போது இவருடைய குடும்பம் இந்த இங்கிலாந்துடைய கோன்வாலில் இருக்கிற ரெட் ரூத்தில் இருந்து அதே இங்கிலாந்தில் இருக்கிற ஈஸ்ட் மிட்லண்ட்ஸோடைய லெஸ்டர்ஷரில் இருக்கிற மார்க்கெட் ஹார்பரான்ற இடத்துக்கு இடம் பெயர்ந்து போயிடுறாங்க. இதன் காரணமாக அந்த ரெட் ரூத்தில் இருக்கிற லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் இருந்து மைக்கேல் ஸ்டோக்கர் பாதியிலே இவருடைய ஆரம்ப கல்வியை நிப்பாட்டுறாங்க. பிறகு அந்த மார்க்கெட் ஹார்பராலே இருக்கக்கூடிய இன்னொரு லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துறாங்க. ஸோ அங்கு சேர்ந்து மைக்கேல் ஸ்டோக்கர் இவருடைய ஆரம்ப கல்வியை தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் அந்த ரெட் ரூத்தில் இருந்த லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் மைக்கேல் ஸ்டோக்கர் ஃபஸ்ட்டு கிரேட் வரைக்கும் படிச்சிருந்தாங்க. அடுத்து இங்கே ஓராண்டுக்கு பிறகு இங்கே வந்துட்டனால இந்த மார்க்கெட் ஹார்பரால் இருக்கிற அந்த லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் 2nd கிரேட்ல இருந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் மைக்கேல் ஸ்டோக்கருடைய அப்பா மைக்கேல் ஸ்டோக்கருக்கு சிறந்த கல்வி கிடைக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. இதன் காரணமாக 1926ஆம் ஆண்டு மைக்கேல் ஸ்டோக்கருக்கு 8 வயசு இருக்கும்போது, குறிப்பாக மைக்கேல் ஸ்டோக்கர் இவருடைய 3rd கிரேடை முடிச்சிருக்கும் போது மைக்கேல் ஸ்டோக்கரை இவருடைய அப்பா இந்த ஈஸ்ட் மிட்லண்ட்ஸோடைய லெஸ்டர்ஷரில் இருக்கிற மார்க்கெட் ஹார்பரால் இருந்து அதே ஈஸ்ட் மிட்லண்ட்ஸோடைய ரட்லாண்டில் இருக்கிற ஓக்கம் அப்படின்ற இடத்துக்கு அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஓக்கம் ப்ரெப்பரட்டரி ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அந்த ஓக்கம் ப்ரெப்பரட்டரி ஸ்கூலில் 8th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. மேலும் அங்கு தங்கி படிக்கிறதுக்கு உண்டான வசதியும் இருக்குது. இதனால் இவருடைய அப்பா இவரை அங்கே அனுப்பிடுறாங்க. அந்த ஓக்கம் ப்ரெப்பரட்டரி ஸ்கூலில் சேர்த்துடுறாங்க. அங்கு சிறந்த கல்வி வழங்கப்படுது. ஸோ இதன் காரணமாக மைக்கேல் ஸ்டோக்கர் அங்கு ஜாயின் பண்ணி இவருடைய ஆரம்ப கல்வியை தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக 4th கிரேட்ல இருந்து அந்த ஓக்கம் ப்ரெப்பரட்டரி ஸ்கூலில் மைக்கேல் ஸ்டோக்கர் படித்து வந்தாங்க. பிறகு 1928ஆம் ஆண்டு இவருடைய 10 வயசில் மைக்கேல் ஸ்டோக்கர் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. அதான் 5th கிரேட் முடிக்கிறாங்க. முடித்த பிறகு அதே ஓக்கம் ப்ரெப்பரட்டரி ஸ்கூலில் 8th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறனால தொடர்ந்து இவருடைய 6th கிரேட்ல இருந்து மைக்கேல் ஸ்டோக்கர் அதே ஓக்கம் ப்ரெப்பரட்டரி ஸ்கூல்லையே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1931ஆம் ஆண்டு மைக்கேல் ஸ்டோக்கர் இவருடைய 13 வயசில் இவருடைய 8th கிரேடையும் அந்த ஓக்கம் ப்ரெப்பரட்டரி ஸ்கூல்லேருந்து முடிச்சிடுறாங்க. பிறகு அதே ஓக்கம்லேயே இருக்கக்கூடிய ஓக்கம் ஸ்கூல் அப்படின்ற இன்னொரு ஹை ஸ்கூலில் இவருடைய அப்பா சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து மைக்கேல் ஸ்டோக்கர் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஓக்கம் ஸ்கூலில் படிக்கிறது மைக்கேல் ஸ்டோக்கருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா இவர் இதுக்கு முன்னாடி படித்த அந்த ஓக்கம் ப்ரெப்பரட்டரி ஸ்கூல் அங்கே படிக்கிறதுக்கு மைக்கேல் ஸ்டோக்கருக்கு பிடிக்கலை. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் மைக்கேல் ஸ்டோக்கரை புள்ளி பண்ணாங்க. அதாவது கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, தொந்தரவு பண்ணுறது, இது மாதிரியான நிறைய விஷயங்கள் அங்கே நடந்தது. இதனால் அந்த ஓக்கம் ப்ரெப்பரட்டரி ஸ்கூலில் படிக்கிறதுக்கு அந்தளவுக்கு மைக்கேல் ஸ்டோக்கருக்கு விருப்பமான ஒரு விஷயமா இல்லாமல் இருந்தது. ஆனால் மைக்கேல் ஸ்டோக்கருக்கு பெருசாக மெச்சூரிட்டி இல்லாதனால இவருடைய அப்பாட்ட இந்த விஷயத்தை தெரிவித்து ஸ்கூல் மாற்றுறதுக்கு உண்டான அந்த நிலையும் அந்த சமயம் மைக்கேல் ஸ்டோக்கருக்கு இல்லாமல் இருந்தது. இதன் காரணமாக 1931ஆம் ஆண்டு அந்த ஒரு
ஓக்கம் ப்ரிப்பரட்டரி ஸ்கூல்லேருந்து இவருடைய அந்த 8th கிரேடை முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஓக்கம் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஹை ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்த்த பிறகு அந்த ஓக்கம் ஸ்கூலில் படிக்கிறது மைக்கேல் ஸ்டோக்கருக்கு அவ்வளோ விருப்பமான விஷயமா இருந்தது. மேலும் இந்த ஓக்கம் ஸ்கூலில் சேலிங் கிளப்பும் இருந்தது. அதாவது படகு பயணம் படகு போட்டிலாம் நடத்துறதுக்குண்டான கிளப்லாம் இருந்தது. அதில் மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து பங்கேற்க தொடங்கியிருந்தாங்க. இதன் காரணமாக மைக்கேல் ஸ்டோக்கருடைய வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக போக ஆரம்பிக்குது. இவரும் நிறைய அந்த சேலிங் கிளப்பில் ஜாயின் பண்ணி சேலிங் காம்படிஷன்ஸ்லாம் கலந்துக்கிட்டு நிறைய படகு போட்டிகளில் நிறைய வெற்றிகளை மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து பெற தொடங்கியிருந்தாங்க. இதுக்கிடையில் 1934ஆம் ஆண்டு மைக்கேல் ஸ்டோக்கருக்கு 15-16 வயசு இருக்கும்போது ஒரு முறை இவருடைய அப்பா கூட சேர்ந்து இவர் வந்து காரில் லாங் ட்ராவல் வந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் மைக்கேல் ஸ்டோக்கருடைய அப்பா மைக்கேல் ஸ்டோக்கர்கிட்ட, நீ வந்து இன்னும் 2 வருஷத்தில் படிப்பே முடிச்சிட போகிற, ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னு மைக்கேல் ஸ்டோக்கர்கிட்ட இவருடைய அப்பா வந்து கேட்குறாங்க. அது கேட்டு நிப்பாட்டாமல் மைக்கேல் ஸ்டோக்கர்கிட்ட இவருடைய அப்பா வந்து சர்ச்சா, ஆர்மியா, மெடிசனா அந்த 3ல் என்ன செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்றதையும் கேட்குறாங்க. அதாவது சர்ச் அப்படின்னா தேவாலய பணிகளில் ஈடுபடுறது, ஆர்மின்னா இராணுவம், அதே மெடிசன்னா மருத்துவர் ஆகிறது. ஸோ அந்த 3 விஷயங்களை இவருடைய அப்பா கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து மெடிசன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க, ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது வந்து மைக்கேல் ஸ்டோக்கருக்கு விருப்பமெல்லாம் கிடையாது. அதாவது மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்லாம் விரும்பலை. ஆனால் அந்த 2 விஷயங்களை விட சர்ச்சு பணிகளில் ஈடுபடுறது, ஆர்மியில் ஜாயின் பண்ணுறது, இந்த 2 விஷயத்துக்கு மெடிசன் எவ்வளவோ பரவாயில்ல அப்படி தான் மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து நினச்சாங்க. இதனால தான் இவருடைய அப்பா இந்த 3 ஆப்ஷன் சொன்னோடனே மெடிசன் அப்படின்னு இவர் வந்து செலக்ட் பண்ணாங்க. மேலும் மைக்கேல் ஸ்டோக்கருக்கு இந்த காலகட்டத்தில் படகு போட்டியில் கலந்துக்கிறது, அதேமாதிரி பெயிண்டிங், ஓவியங்கள் வரைகிறது, இதிலெல்லாம் தான் ஆர்வம் இருந்தது. ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு இவர் மெடிசன் சொன்னதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து இவருடைய அப்பா சொன்ன 3 விஷயத்தில் இந்த 3 தான் போல் நம்ம தேர்ந்தெடுக்கணும், இந்த 3ல் ஏதாவது ஒன்று தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை அந்த சமயம் மைக்கேல் ஸ்டோக்கருக்கு ஏற்பட்டது. இதனால இந்த 3ல் பெட்டர் வந்து மெடிசன் தான் அப்படின்னு மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து இவருடைய அப்பாட்ட மெடிசன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுவே வந்து மைக்கேல் ஸ்டோக்கருடைய வாழ்க்கையில் அந்த ஒரு கார் பயணம் தான் வந்து திருப்பு முனையாக அமையுது. ஸோ இதை கேட்ட பிறகு தொடர்ந்து மைக்கேல் ஸ்டோக்கருடைய அப்பா காரை வந்து ஓட்ட தொடங்குறாங்க. மைக்கேல் ஸ்டோக்கருடைய வாழ்க்கையும் மெல்ல மெல்ல நகர தொடங்குது. இதுக்கிடையில் 1935ஆம் ஆண்டு மைக்கேல் ஸ்டோக்கருக்கு 17 வயசு இருக்கும்போது அந்த ஓக்கம் ஸ்கூல்ல இருந்து மைக்கேல் ஸ்டோக்கர் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை முடிக்கிறாங்க. உயர்கல்வியை முடித்த பிறகும் அதே ஓக்கம் ஸ்கூலில் மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி அப்படின்றது. இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், A கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதே ஓக்கம் ஸ்கூலில் எடுத்து மைக்கேல் ஸ்டோக்கர் ஓராண்டு படிக்கிறாங்க. இறுதியாக 1936ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதில் மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து இவருடைய ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி, அந்த பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸை ஓக்கம் ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்ச பிறகு மைக்கேல் ஸ்டோக்கரை இவருடைய அப்பா மருத்துவம் தானே படிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து மருத்துவம் படிக்கிறதுக்கு முன்னாடி சயின்ஸ் படிச்சுக்கிறேன், பேச்சுலர்ஸ் டிகிரி படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மைக்கேல் ஸ்டோக்கருடைய அப்பா வந்து எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கலை. ஸோ 1936ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் மைக்கேல் ஸ்டோக்கருடைய அப்பா மைக்கேல் ஸ்டோக்கரை இங்கிலாந்தில் இருக்கிற ஈஸ்ட் மிட்லாண்ட்ஸோடைய ரட்லாண்டில் இருக்கிற ஓக்கம்ல இருந்து அதே இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜரில் இருக்கிற கேம்பிரிட்ஜுக்கு அனுப்புகிறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ஒரு கன்ஸ்டிடியூவன்ஸ் காலேஜான சிட்னி சசெக்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜ், அங்கே இவரை 1936 அக்டோபரில் சேர்த்துடுறாங்க. இந்த சிட்னி சசெக்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜ் அப்படின்றது யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ஒரு கன்ஸ்டிடியூவன்ஸ் காலேஜ், அதாவது ஒரு அங்கம் தான். ஸோ அங்கே சேர்ந்து மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து BA படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக நிறைய பயாலஜி, கெமிஸ்ட்ரி, உயிரியல், வேதியியல் இது போன்ற பாடங்களை படித்து வந்தாங்க. அதாவது பயாலஜி, கெமிஸ்ட்ரிலாம் எப்படி BA பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், ஆஸ்ட்ரானமி, ஜியாலஜி அப்படின்னு சொல்லி எல்லா அறிவியல் பாடங்களும் இருந்தது. ஸோ இவர் வந்து உயிரியல் மற்றும் வேதியியல் இந்த 2 பாடங்களை மேஜர் சப்ஜெக்ட்ஸாக எடுத்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸை மைக்கேல் ஸ்டோக்கர் படித்து வந்தாங்க. மேலும் மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து மருத்துவம் படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ப்ரீ மெடிக்கல் கோர்சஸ், ஸோ அதுவாகவே இவருடைய BA டிகிரியை இவர் வந்து பயன்படுத்தி வந்தாங்க. இந்த நிலையில் தான் இவர் லாஸ்ட் இயர் 1939ஆம் ஆண்டு படிக்கும்போது மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து வெரானிகா மேரி இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து சந்திக்கிறாங்க. அவங்களும் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய சிட்னி சசெக்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜில் தான் படித்து வந்தாங்க. இவரோட
அவங்களுக்கு ஒரு வயசு கம்மி. அவங்க 1919ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்த உடனே மைக்கேல் ஸ்டோக்கருக்கு அவங்க மீது ஒரு அன்பு ஏற்படுது. ஸோ அவங்களுக்கும் இவர் மீது அன்பு ஏற்படுது. ஸோ 2 பேருமே வந்து லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்கு. 1939ஆம் ஆண்டு மைக்கேல் ஸ்டோக்கர் இவருடைய 21 வயதில் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் BA வந்து இவர் வந்து அந்த சிட்னி சசெக்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜில் இருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா இதே 1939ஆம் ஆண்டு இந்த இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இருக்கிற கேம்பிரிட்ஜில் இருந்து அதே இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து கிளம்பி போயிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த லண்டனில் இருக்கிற செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே இவர் வந்து மருத்துவம் படிக்கிறதுக்காக ஜாயின் பண்ணுறாங்க. இந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது. அங்கு மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் கூட. இதனால அந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில் மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து 1939ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஜாயின் பண்ணி MBCHB மெடிசனே பேக்கலோரஸ் சர்ஜரி அப்படின்னு லட்டினில் அழைக்கப்படக்கூடிய MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இதை மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ச்சி 1940 காலகட்டத்தில் மருத்துவ கல்வியை இவர் படித்து வந்தாங்க. குறிப்பாக அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையுமே மைக்கேல் ஸ்டோக்கர் படித்து வந்தாங்க. மேலும் மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து 1942 இந்த காலகட்டத்தில் லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறாங்க எக்ஸாமினேஷன் எழுதி. இந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அப்படின்றது சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான லண்டனில் இருக்கக்கூடிய ராயல் காலேஜ். அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறணும்னா அதுக்கு எக்ஸாமினேஷன்லாம் அட்டன் பண்ணணும். ஸோ அதெல்லாம் இவர் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணி 1942ஆம் ஆண்டு இவருடைய 24 வயதில் மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து அந்த ஒரு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய மெம்பராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் MRCS அப்படின்ற மெம்பர்ஷிப்பை 1942ஆம் ஆண்டு மைக்கேல் ஸ்டோக்கர் பெறாங்க. மேலும் அதே 1942ஆம் ஆண்டு அதே லண்டனில் இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன் இது வந்து ஃபிசிசியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ் அதனுடைய ஒரு லைசன்சியேட்டாகவும் இவர் வந்து எக்ஸாமினேஷன் எழுதி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கும் எக்ஸாமினேஷன் எழுதணும் அந்த லைசன்ஸை பெறதுக்கும். ஸோ லைசன்சியேட் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் LRCP அப்படின்ற லைசன்ஸையும் அதே 1942ஆம் ஆண்டு மைக்கேல் ஸ்டோக்கர் பெற்றுறாங்க. இந்த லைசன்ஸ் மெம்பர்ஷிப்லாம் இவர் பெற்றா கூட தொடர்ச்சியாக செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில் இவருடைய மெடிக்கல் எஜுகேஷனையும் மெடிக்கல் ட்ரைனிங்கையும் கண்டினியூ பண்ணி வந்தாங்க. இதுக்கிடையில் இதே செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில் மைக்கேல் ஸ்டோக்கருடைய அந்த காதலியான அந்த வெரானிகா மேரி இங்கிலீஷ் அவங்க வந்து ஒரு லேடி குக்காக வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க இவருக்காகவே. பிறகு இதே 1942 செப்டம்பர் 5 அன்னைக்கு மைக்கேல் ஸ்டோக்கர் இவருடைய 24 வயதில் அந்த வெரானிகா மேரி இங்கிலீஷ் அப்படின்ற 23 வயது மதிக்கத்தக்க அந்த பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு மைக்கேல் ஸ்டோக்கருக்கும் இவருடைய மனைவியான வெரானிகா மேரி இங்கிலீஷ் ஸ்டோக்கர் இவங்க 2 பேருக்குமே 5 குழந்தைகள் வந்து பிறந்தது. குறிப்பாக வந்து கிறிஸ்டபர் ஸ்டோக்கர், அதே மாதிரி கிறிஸ்டபர் ஸ்டோக்கர், அதுக்கப்புறமா வந்து ராபின் ஸ்டோக்கர், அதே மாதிரி இன்னொரு ஸ்டோக்கர் அப்படின்னு 3 ஆண் குழந்தைகள், அதே மாதிரி ஜென்னி ஸ்டோக்கர், அதுக்கப்புறமா வந்து சாலி ஸ்டோக்கர் அப்படின்னு 2 பெண் குழந்தைகள். அதாவது கிறிஸ்டபர் ஸ்டோக்கர், பால் ஸ்டோக்கர், ராபின் ஸ்டோக்கர் 3 ஆண் குழந்தைகள், ஜென்னி ஸ்டோக்கர், அதுக்கப்புறமா வந்து சாலி ஸ்டோக்கர் அப்படின்னு 2 பெண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தமாக 5 குழந்தைகள் மைக்கேல் ஸ்டோக்கருக்கும் இவருடைய மனைவியான வெரானிகா மேரி இங்கிலீஷ் ஸ்டோக்கருக்கும் பிறந்தது. இது மைக்கேல் ஸ்டோக்கருடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு புறம் இருக்க 1943 பிப்ரவரி இந்த காலகட்டத்தில் செகண்ட் வேர்ல்டு வாரில் மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்ற நிலை ஏற்படுது. இதன் காரணமாக இவர் வந்து ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் RAMCயில் ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது 1939ஆம் ஆண்டிலிருந்து இந்த செகண்ட் வேர்ல்டு வார் 2ஆம் உலகப் போரானது நடந்து வந்தது. ஆனால் 1943 இந்த காலகட்டத்தில் தான் மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து அந்த MBCHB அதாவது MBBSக்கு உண்டான இவருடைய எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. இதன் காரணமாக இந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் 1943 பிப்ரவரியில் இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணும்போது இவர் வந்து ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணுறாங்க. இந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது இந்த போரில் காயமடையக்கூடிய வீரர்கள் அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இராணுவ மருத்துவ படைப்பிரிவு. ஸோ அந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் இவர் மெடிக்கல் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணுறாங்க. மேலும் இதே 1943ஆம் ஆண்டு மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து MBCHB மெடிசனே பேக்கலோரஸ் சர்ஜரி அப்படின்ற
MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இதை வந்து மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் ட்ரைனிங் முடிச்சிருந்தனால அந்த டிகிரி வந்து பெற்றுறாங்க. இதுக்கப்புறம் 1943ஆம் ஆண்டு மைக்கேல் ஸ்டோக்கருடைய மனைவி வந்து கர்ப்பமாக இருந்தாங்க. அதாவது நான் 5 குழந்தைங்க சொன்னேன், அந்த 5 குழந்தைகளும் கல்யாணம் ஆன உடனே பெறல. அதாவது நான் வந்து அவங்க பர்சனல் லைஃப் அப்படின்றனால அதை சொல்லி முடிச்சிட்டேன். இருந்தாலும் இந்த 1943 தான் முதல் குழந்தையே மேரி ஸ்டோக்கருடைய மனைவியினுடைய வயிற்றில் இருந்தது. ஸோ இவருடைய மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது இவர் வந்து ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் பணிபுரிய வந்துடுறாங்க. அடுத்து 1943ஆம் ஆண்டு டிசம்பரில் கரெக்டாக வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த காலகட்டத்தில் இவர் வந்து இந்தியாவுக்கு அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு அனுப்பப்படுறாங்க. ஸோ மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து இந்தியா கிளம்பி ஃபஸ்ட்டு இவர் வந்து இன்றைய இந்தியாவுடைய மகாராஷ்டிராவில் இருக்கிற மும்பை, அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவுடைய பாம்பே, அங்கே வந்து ஃபஸ்ட்டு அங்கே வந்துடுறாங்க. ஸோ அங்கே மைக்கேல் ஸ்டோக்கர் டிசம்பரில் 1943 டிசம்பரில் வர்றாங்க. அப்போ மைக்கேல் ஸ்டோக்கருடைய மனைவிக்கு என்ன ஆச்சு, அவங்களுக்கு சரியாக குழந்தை பிறந்துருச்சு, அந்த தகவல்லாம் அந்தளவுக்கு தெரியல. ஏன்னா மைக்கேல் ஸ்டோக்கர் வாழ்ந்த இந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத ஒரு காலகட்டமாக இருந்தது. ஆனால் பிறகு இந்த 1943 டிசம்பருடைய இறுதி காலகட்டத்தில் மைக்கேல் ஸ்டோக்கருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு மைக்கேல் ஸ்டோக்கருக்கு தெரிஞ்சது. ஸோ மைக்கேல் ஸ்டோக்கருடைய மனைவியான வெரானிகா மேரி இங்கிலீஷ் ஸ்டோக்கர் அவங்களும் வந்து பத்திரமா இருக்காங்க. அவங்களுடைய குழந்தை அவங்களுக்கும் பிறந்த கிறிஸ்டபர் ஸ்டோக்கர் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பிறக்கிறாங்க. ஸோ அந்த குழந்தை வந்து பத்திரமா இருக்குது அப்படின்றத மைக்கேல் ஸ்டோக்கர் அறிஞ்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இவர் பிரிட்டிஷ் இந்தியாவிலேயே பல இடங்களுக்கு போனாங்க. இப்போ வந்து பாகிஸ்தானில் இருக்கிற லாகூர், ஸோ அங்கே அதேமாதிரி பாகிஸ்தானில் இருக்கிற ஆக்குபைடு பஞ்சாப், ஸோ அந்த பகுதியெல்லாம் அப்போ பிரிட்டிஷ் இந்தியாவோட சேர்ந்திருந்தனால அங்கெல்லாம் மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து போய் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக பணிபுரிஞ்சாங்க. அங்கே உருது லாங்குவேஜையும் இவர் வந்து கற்றுக்கவும் செஞ்சாங்க 1944 காலகட்டத்தில். மேலும் மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து அடுத்து இன்றைய இந்தியாவுடைய உத்தரப்பிரதேசில் இருக்கிற லக்னோ அங்கே வராங்க. அது அப்போ பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுடைய தெலுங்கானாவில் இருக்கிற ஹைதராபாத், அது அப்போ வந்து ஆந்திர பிரதேசமில் இருந்தது. ஆந்திரா தெலுங்கானா பிரிஞ்ச பிறகு அது தெலுங்கானாவில் இருக்க ஹைதராபாத். ஸோ அங்கேயும் இவர் மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து போய் மெடிக்கல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து 3rd or 9th கர்கஸ் அதில் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக படைப்பிரிவில் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1945 காலகட்டத்தில் இவர் வந்து இந்தியாவுடைய மகாராஷ்டிராவில் இருக்கிற பூனா போயிடுறாங்க. அந்த புனேயில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சென்ட்ரல் மிலிட்ரி பெத்தாலஜி லேபரேட்டரி அங்கே வந்து மைக்கேல் ஸ்டோக்கர் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணுறாங்க. மேலும் அந்த ஒரு சென்ட்ரல் மிலிட்ரி பெத்தாலஜி லேபரேட்டரியில் ஒரு லேபரேட்டரி மெடிசன் கோர்ஸும் ஒன்று இருந்தது. ஸோ அதை அட்டன் பண்ணிடுவோம் அப்படின்னு மைக்கேல் ஸ்டோக்கர் அதை அட்டன் பண்ணவும் செய்கிறாங்க. அப்போ அங்கே வந்து ரொம்ப தலை சிறந்த பேராசிரியர்கள் இருந்தாங்க. குறிப்பாக வந்து வில்லியம் ஹேஸ், அதுக்கப்புறமா டக்ளஸ் பிளாக், இது போன்ற நபர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு கீழே மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து அந்த லேபரேட்டரி மெடிசன் கோர்ஸை வந்து இவர் படித்தாங்க. ஸோ படித்ததுக்கப்புறம் 1945 இதே காலகட்டத்தில் 2ஆம் உலகப் போர் வந்து முடிவடைஞ்சா கூட மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து அந்த புனால இருக்கிற அந்த சென்ட்ரல் மிலிட்ரி பெத்தாலஜி லேபரேட்டரியில் தான் இருந்தாங்க. ஸோ அங்கே மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து இந்த ஒரு டக்ளஸ் பிளாக் அவர் கூட சேர்ந்து சில ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டாங்க. குறிப்பாக ஒரு அந்த தாயினுடைய கருவில் இருக்கக்கூடிய இந்த 2 பேரினுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தினுடைய லெவல் டிஃபரன்ஸ் அது குறித்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க டக்ளஸ் பிளாக் கூட இணைஞ்சு. அந்த ஆராய்ச்சி முடிவை 1946ஆம் ஆண்டு மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து டக்ளஸ் பிளாக் கூட இணைஞ்சு ஆன் டிஸ்கிரபன்சிஸ் பிட்வீன் அயன் levels in maternal and fetal blood அப்படின்ற அந்த டைட்டில் இவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க டக்ளஸ் பிளாக் கூட இணைஞ்சு. இது 1946, அதாவது ஆன் டிஸ்கிரபன்சஸ் பிட்வீன் அயன் லெவல்ஸ் இன் மெட்டர்னல் அண்ட் ஃபீட்டல் பிளட் அப்படின்ற டைட்டில். ஸோ இதை பப்ளிஷ் பண்ண பிறகு இதே 1946ஆம் ஆண்டு மைக்கேல் ஸ்டோக்கர் இன்னும் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க. குறிப்பாக வந்து ரோலாண்ட் சீடன் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆராய்ச்சியாளர் அவர் கூட இணைஞ்சு டைஃபஸ், புஷ் டைஃபஸ் போன்ற நோய்களில் இவர் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. டைஃபஸ் அப்படின்னா ரிக்கெட்ஸியா அப்படின்ற அது ரிக்கெட்ஸே அப்படின்னு அழைக்கப்படும் ஒரு பாக்டீரியா, அதனால பரவக்கூடியது. அது குறிப்பாக வந்து தலையில் இருக்கிற பெயின், அதுக்கப்புறமா அந்த உண்ணி, அதே மாதிரி சில பூச்சிகள், அது மூலமாக இந்த நோயானது பரவும். இந்த டைஃபஸ் வந்தால் தலைவலிக்கும், பெரிய அளவில் காய்ச்சல் இருக்கும், மயக்க நிலை ஏற்படும். ஸோ அதுதான் வந்து டைஃபஸ் அப்படின்றது. அதுலேயே நிறைய ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது, நிறைய வடிவம் இருக்குது. அதில் புஷ் டைஃபஸ் இது மாதிரி நிறைய நோய்கள் இருக்குது. ஸோ அது குறித்து அந்த ரோலண்ட் சீடன் கூட இணைஞ்சு
மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த ரிக்கட்சியா அப்படின்றது ஒரு வைரஸ் அப்படின்னு அறியப்பட்டது. அதாவது வைரஸுக்கும் பாக்டீரியாவுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. பாக்டீரியா அப்படின்னா அது ஒரு சிங்கிள் செல் ஆர்கானிசமாக இருக்கும். அதே மாதிரி அந்த பாக்டீரியானால இண்டிபெண்ட்டாக வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும், இனப்பெருக்கம் பண்ண முடியும், மேலும் அந்த பாக்டீரியா வந்து பெருக முடியும். ஆனால் இந்த வைரஸ் அப்படின்றது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், பாக்டீரியாவை விட ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுக்கு பெரிய அளவில் இந்த ஒரு ரீப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிலாம் கிடையாது. மேலும் அந்த வைரஸ் ஆனது மற்ற செல்லினுடைய உதவி இல்லைன்னா அது பரவவும் முடியாது. ஸோ இதுதான் பாக்டீரியாவுக்கும் வைரஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இந்த ரிக்கட்சியா அப்படின்றது இந்த ஒரு காலகட்டத்தில் 1946ஆம் ஆண்டுலாம் அது ஒரு வைரஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ் இருக்கும் பாக்டீரியாவை விட. ஆனால் மைக்கேல் ஸ்டோக்கர் தான் அது வந்து ரிக்கட்சியா அப்படின்றது வந்து ஒரு பாக்டீரியா, வைரஸ் கிடையாது அப்படின்றத கண்டறிஞ்சாங்க. மேலும் இதை ஒரு தீசஸ் ஆய்வு கட்டுரையாகவே மைக்கேல் ஸ்டோக்கர் அதை எழுதவும் தொடங்கினாங்க. இந்த நிலையில் இந்த ஆர்மியில் இருந்து, அந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் இருந்து இவர் 1946ஆம் ஆண்டு நவம்பரில் இவர் வந்து ஒட்டுமொத்த பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து வெளியேறி, குறிப்பாக இந்தியாவுடைய மகாராஷ்டிராவில் இருக்கிற புனேலேருந்து இவர் வெளியேறி மறுபடியும் இங்கிலாந்துக்கே இவர் வந்து கிளம்பிடுறாங்க. குறிப்பாக இவர் வந்து இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இருக்கிற கேம்பிரிட்ஜுக்கு மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து கிளம்பி போயிடுறாங்க. அங்கு மைக்கேல் ஸ்டோக்கர் இவருடைய மனைவியையும் இவருடைய முதல் குழந்தையையும் அழைச்சிட்டு வந்துடுறாங்க. ஸோ 1946 இறுதியில் தான் மைக்கேல் ஸ்டோக்கர் இவருடைய மகன் 3 வயசு ஆயிடுச்சு அப்போ கிறிஸ்டோபர் ஸ்டோக்கருக்கு. அப்போ தான் வந்து மைக்கேல் ஸ்டோக்கர் இவருடைய மகனையே மீட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் மைக்கேல் ஸ்டோக்கர் அவருடைய ஃபேமிலியோட கேம்பிரிட்ஜில் வாழ தொடங்குறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கிற கிளேர் காலேஜ் கேம்பிரிட்ஜ் இதுவுமே வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ஒரு கன்ஸ்டிடியூவன்ஸ் காலேஜ், ஒரு அங்கம் தான். ஸோ அங்கே வந்து இவருடைய தீசஸ், அந்த ஒரு ஆய்வு கட்டுரை, அதாவது ரிக்கட்சியா அப்படின்றது வைரஸ் கிடையாது, பாக்டீரியா, அதை வந்து மையமாக கொண்ட ஒரு ஆய்வு கட்டுரையை மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து 1947ஆம் ஆண்டு சமர்ப்பிக்கிறாங்க. அந்த கிளேர் காலேஜ் கேம்பிரிட்ஜில் இவர் சமர்ப்பித்த பிறகு இவருக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் தரப்பிலிருந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி, இது வந்து மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட், அந்த எம்டி டிகிரி 1947ஆம் ஆண்டு மைக்கேல் ஸ்டோக்கருக்கு வழங்கப்படுது. இதை தொடர்ந்து இந்த 1948 இந்த சமயம் அந்த கிளேர் காலேஜ் கேம்பிரிட்ஜோடைய ஒரு ஃபெல்லோவாகவே மைக்கேல் ஸ்டோக்கர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்த ஆண்டு 1949ஆம் ஆண்டு அதே கிளேர் காலேஜ் கேம்பிரிட்ஜில் ஒரு அசிஸ்டன்ட் டியூட்டராகவும் மேலும் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் ஸ்டடீஸாகவும் நியமிக்கப்படுறாங்க. ஸோ தொடர்ந்து அங்கு வந்து இவருடைய லெக்சர்ஷிப் எல்லாம் இவர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க 1950 காலகட்டத்தில். குறிப்பாக அந்த கிளேர் காலேஜ் கேம்பிரிட்ஜில் படிக்கக்கூடிய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெத்தாலஜி, நோயியலை கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளராக, லெக்சரராக 1950 காலகட்டத்தில் மைக்கேல் ஸ்டோக்கர் பணிபுரிய தொடங்குறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் மைக்கேல் ஸ்டோக்கருக்கும் இவருடைய மனைவியான வெரானிகா மேரி இங்கிலீஷ் ஸ்டோக்கர், இவங்க 2 பேருக்குமே அடுத்தடுத்து ஜென்னி ஸ்டோக்கர் அப்படின்ற பெண் குழந்தை, பால் ஸ்டோக்கர் அப்படின்ற ஆண் குழந்தை, ராபின் ஸ்டோக்கர் அப்படின்ற ஆண் குழந்தை, சாலி ஸ்டோக்கர் அப்படின்ற பெண் குழந்தை அப்படின்னு அடுத்த 4 குழந்தைகள் இந்த காலகட்டத்தில் பிறந்தாங்க. ஸோ மைக்கேல் ஸ்டோக்கருக்கும் இவருடைய மனைவிக்கும் மொத்தமாக 3 ஆண் குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள். இது மைக்கேல் ஸ்டோக்கருடைய பர்சனல் லைஃப். இது ஒரு புறம் இருக்கு. 1953 காலகட்டத்தில் இருந்து மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து இந்த காக்சியெல்லா பெர்னட்டி அப்படின்ற ஒரு பாக்டீரியா, அதனுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு குறித்து ஆராய்ச்சி பண்ண தொடங்குறாங்க. குறிப்பாக பால் ஃபீசே அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர், அவர் கூட இணைஞ்சு இந்த 1953ஆம் ஆண்டிலிருந்து மைக்கேல் ஸ்டோக்கர் இந்த ஒரு ஆய்வு பணியை தொடர்றாங்க. இந்த காக்சியெல்லா பெர்னட்டி அப்படின்றது கியூ ஃபீவர் அப்படின்ற ஒரு வகையான காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவினுடைய ஸ்ட்ரக்சர் குறித்து தான் பால் ஃபீசேவும் மைக்கேல் ஸ்டோக்கரும் ஆராய்ச்சி பண்ணாங்க. 1956 வரைக்கும் 3 ஆண்டுகள் இந்த ஒரு காக்சியெல்லா பெர்னட்டி அப்படின்ற அந்த ஒரு இதில் வந்து பாக்டீரியா குறித்த ஆராய்ச்சியை மைக்கேல் ஸ்டோக்கரும் பால் ஃபீசேவும் இணைஞ்சு செஞ்சாங்க. இதுக்கப்புறம் மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து பாக்டீரியா, வைரஸ் பற்றின ஆராய்ச்சியிலிருந்து மெல்ல மெல்ல கேன்சர் ரிசர்ச் அதுலேயுமே வந்து இவர் ஈடுபட தொடங்குறாங்க. இந்த நிலையில தான் 1958ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ, அங்கே வந்து சேர் ஆஃப் வைராலஜி அப்படின்னு இந்த வைராலஜி, அதாவது வைரஸ் குறித்த ஸ்டடி, ஸோ அதை பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பேராசிரியர் பதவியானது யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் 1958ஆம் ஆண்டு தான் நிறுவப்படுது. இது ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டம், பிரிட்டன்லேயே வந்து வைராலஜிக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்கப்பட்டதுன்னா அது 1958ஆம் ஆண்டு தான். அது ஸ்காட்லாண்டுடைய கிளாஸ்கோவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் தான். ஸோ அது உருவாக்கப்பட்ட உடனே அந்த ப்ரொஃபஸர் ஆஃப் வைராலஜி அப்படின்ற பதவியை மைக்கேல் ஸ்டோக்கருக்கு தான் அவங்க வழங்கினாங்க. ஸோ இதை வந்து
வந்து பெறுறது மிகப்பெரிய பெருமை. ஏன்னா ஒட்டுமொத்த பிரிட்டன்லேயே வைராலஜிக்கு அப்படின்னு தனியாக எந்த பேராசிரியரும் கிடையாது, வைராலஜி படிக்கிறதுக்கு அப்படின்னு தனியாக எந்த டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது. அது 1958ஆம் ஆண்டு தான் கிளாஸ்கோ யூனிவர்சிட்டியில் நிறுவப்பட்டது. ஸோ நிறுவப்பட்ட உடனே ப்ரொஃபஸர் ஆஃப் வைராலஜியாக மைக்கேல் ஸ்டோக்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டனால இந்த வாய்ப்பை இவர் பயன்படுத்தணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. ஸோ இவர் வந்து கிளேர் காலேஜ் கேம்பிரிட்ஜ் அதனுடைய அந்த டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் ஸ்டடீஸ் அந்த பொறுப்பில் இருந்தும், லெக்சரர் இன் பெத்தாலஜி அந்த பொறுப்பில் இருந்தும் மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து ரிசைன் பண்ணிட்டு இவருடைய ஃபேமிலியை அழைச்சிட்டு இந்த 1958ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இருக்கிற கேம்பிரிட்ஜில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோ போய் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் 1958ஆம் ஆண்டிலிருந்து ப்ரொஃபஸர் ஆஃப் வைராலஜி பேராசிரியராக மைக்கேல் ஸ்டோக்கர் பணிபுரிய தொடங்குறாங்க. அடுத்த ஆண்டு மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சில் யூனிட் அதனுடைய ஒரு ஆர்டினரி டைரக்டராக 1959ஆம் ஆண்டு மைக்கேல் ஸ்டோக்கர் நியமிக்கப்படுறாங்க. மேலும் இதே 1959ஆம் ஆண்டு மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சில் தரப்பிலிருந்து இவருக்கு நிதி வழங்கப்பட்டது. அதை பயன்படுத்தி கிளாஸ்கோவில் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி அப்படின்னு வைராலஜியோடைய ஒரு தேசிய இன்ஸ்டிடியூட்டை 1959ஆம் ஆண்டு மைக்கேல் ஸ்டோக்கர் நிறுவனாங்க. ஸோ இது மாதிரி பல்வேறு சாதனைகளை மைக்கேல் ஸ்டோக்கர் பண்ண தொடங்குறாங்க. இந்த நிலையில தான் 1960ஆம் ஆண்டு மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற அந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1960ஆம் ஆண்டு மைக்கேல் ஸ்டோக்கர் பெற்றுறாங்க. இதுக்கப்புறம் 1960களுக்கு பிறகு மைக்கேல் ஸ்டோக்கர் தொடர்ச்சியாக ப்ரொஃபஸர் ஆஃப் வைராலஜியாக யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் பணிபுரிஞ்சு வந்தாங்க. குறிப்பாக பிரிட்டன்லேயே ஃபஸ்ட்டு ப்ரொஃபஸர் ஆஃப் வைராலஜி மைக்கேல் ஸ்டோக்கர் தான். ஸோ அந்த ஒரு பெருமையோடு இவர் வந்து அந்த பேராசிரியர் பதவியை வகித்து வந்தாங்க. இந்த நிலையில தான் பாக்டீரியா, வைரஸ், அதே மாதிரி கேன்சரை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் அவைகளினுடைய ரோல், அதே மாதிரி அவைகளினுடைய பிஹேவியர் அது குறித்த ஆராய்ச்சியெல்லாம் மைக்கேல் ஸ்டோக்கர் தொடர்ந்து வந்தாங்க. இந்த நிலையில தான் துரதிர்ஷ்டவசமாக 1964ஆம் ஆண்டு மைக்கேல் ஸ்டோக்கருடைய அப்பாவான ஸ்டான்லி பார்க் ஸ்டோக்கர் அவர் வந்து அவருடைய 75 வயதில் கிட்டத்தட்ட 75 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா மைக்கேல் ஸ்டோக்கருடைய அப்பா 1889ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. அவர் 1964ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அவருடைய 75 வயதில் இறந்து போகிறாங்க. குறிப்பாக மைக்கேல் ஸ்டோக்கருடைய அப்பாவை பற்றி சொல்லணும்னா மைக்கேல் ஸ்டோக்கருடைய அப்பாவே வந்து ஒரு மருத்துவர். மேலும் அவர் வந்து போரில் முதல் உலக போரில் வந்து பங்கேற்று மிலிட்ரி கிராஸ் கௌரவத்தை வந்து பெற்றவர். MC அப்படின்ற அந்த வீரத்துக்குண்டான அந்த ஒரு பதக்கத்தை பெற்றவர் தான் இவருடைய அப்பா. ஸோ அந்த போர் முடிஞ்சு 1918ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய சமர்செட்டில் இருக்கிற டாண்டனில் மைக்கேல் ஸ்டோக்கர் பிறக்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்கப்புறம் தான் போரில் தான் வெளியேறின பிறகு தான் இவங்களுடைய குடும்பம் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இங்கிலாந்துடைய கோன்வாலில் இருக்கிற ரெட் ரூத்துக்கு போய் அடுத்தடுத்து வெவ்வேறு இடங்களுக்கு போனாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து இவருடைய அப்பாவினுடைய இழப்பை வந்து பெரிய அளவில் சமாளித்து மறுபடியும் இவருடைய ஆய்வு பணிகளில் ஈடுபட்டு வந்தாங்க. அடுத்து 1968ஆம் ஆண்டு மைக்கேல் ஸ்டோக்கர் இவருடைய 50 வயசில் ப்ரொஃபஸர் ஆஃப் வைராலஜி அப்படின்ற பதவியை இவர் வந்து ரிசைன் பண்ணுறாங்க. காரணம் இந்த காலகட்டத்தில் இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற லிங்கன்ஸ் இன் ஃபீல்ட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய இம்பீரியல் கேன்சர் ரிசர்ச் ஃபண்ட் அது இன்னைக்கு வந்து கேன்சர் ரிசர்ச் UK அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த இம்பீரியல் கேன்சர் ரிசர்ச் ஃபண்ட் லேபரட்டரிஸ் அதனுடைய ஒரு மிக முக்கியமான டைரக்டர் ஆஃப் ரிசர்ச் அப்படின்ற பதவியில் 1968ஆம் ஆண்டு மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த ப்ரொஃபஸர் ஆஃப் வைராலஜி அப்படின்ற பதவியிலிருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவிலிருந்து இவர் ரிசைன் பண்ணிட்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவிலிருந்து 1968ஆம் ஆண்டு இவருடைய ஃபேமிலி அழைச்சிட்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற லிங்கன்ஸ் இன் ஃபீல்ட்ஸுக்கு இவர் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் லிங்கன்ஸ் இன் ஃபீல்ட்ஸில் இருக்கிற இம்பீரியல் கேன்சர் ரிசர்ச் ஃபண்ட் லேபரட்டரிஸ் அது வந்து கேன்சர் ரிசர்ச் UK லேபரட்டரிஸ் அதனுடைய டைரக்டர் ஆஃப் ரிசர்ச் 1968ஆம் ஆண்டிலிருந்து மைக்கேல் ஸ்டோக்கர் பணிபுரிய தொடங்குறாங்க. மேலும் இதே 1968ஆம் ஆண்டு அதே லண்டன்லேயே இருக்கிற ராயல் சொசைட்டி அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஏற்கனவே 1960ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஃபெல்லோவாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ 1968ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி FRS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1968ஆம் ஆண்டு மைக்கேல் ஸ்டோக்கர் பெறாங்க. இதுக்கப்புறமா 1969 இந்த காலகட்டத்தில் மைக்கேல் ஸ்டோக்கர் தொடர்ச்சியாக இவருடைய பணிகளை ஈடுபட்டு வந்தாங்க. நிறைய கேன்சர் சார்ந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. அடுத்து 1970கள் காலகட்டத்தில் மைக்கேல் ஸ்டோக்கர் சில முக்கியமான கண்டுபிடிப்புகளை செஞ்சாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது செல்ஸுக்கும் கேன்சர் செல் நார்மல் செல்ஸுக்கும் கேன்சர் செல்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். அதை வந்து மைக்கேல் ஸ்டோக்கர் 3 விதமாக
விதமாக வந்து விளக்குனாங்க. ஒன்று மைக்கேல் ஸ்டோக்கர் விளக்குனது வந்து இப்போ நார்மலாக ஒரு செல் இருக்குது அப்படின்னா அந்த செல்ஸ் ஆனது ஹை டென்சிட்டி கல்ச்சரில் ரொம்ப பக்கத்தில் அதிகமாக வந்து பெருகிருச்சு, அதுக்கப்புறம் இடமே இல்லைன்னா அதுக்கப்புறம் அந்த செல்ஸ் வந்து அப்படியே வந்து மல்டிப்ளை ஆகாது, அதேமாதிரி க்ரோத்தும் ஆகாது, அப்படியே வந்து அதே இடத்துல அந்த செல்ஸினுடைய எண்ணிக்கை அப்படியே இருக்கும். ஆனால் இதே சமயம் கேன்சர் செல்ஸ் ஆனது ஹை டென்சிட்டி ஆனால் கூட இன்னும் அடுத்தடுத்து மல்டிபிள் ஆகி பெருகி போயிட்டே இருக்கும், வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வித்தியாசத்தை மைக்கேல் ஸ்டோக்கர் தான் கண்டறிஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு நார்மல் செல் வளரணும் அப்படின்னா அதுக்கு வந்து சாலிடான சப்போர்ட் தேவை, அதாவது சாலிட் சர்ஃபேஸ், திடமான மேற்பரப்பு இருக்கணும், அதில் தான் நார்மல் செல்ஸ் வந்து வளரும். ஆனால் கேன்சர் செல்ஸுக்கு வந்து அந்த மாதிரி சாலிட் சப்போர்ட்லாம் தேவையே கிடையாது, அது பாட்டுக்கு வளர்ந்து போயிட்டே இருக்கும். இந்த ஒரு டிஃபரெண்ட்டையும் மைக்கேல் ஸ்டோக்கர் தான் கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் கடந்து ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க, அதாவது சில செல்கள்னால கேன்சர் செல்ஸை வந்து பெருகிறத தடுக்க முடியும் அப்படின்றத மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து கண்டறிஞ்சாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இந்த காலகட்டத்தில் மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து டைரக்டர் ஆஃப் ரிசர்ச் ஆஃப் தி இம்பீரியல் கேன்சர் ரிசர்ச் ஃபண்ட் லேபரட்டரிஸாக இந்தந்த கண்டுபிடிப்புகளை செஞ்சாங்க. இந்த நிலையில் 1971 மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து ராயல் சொசைட்டி அதனுடைய ஒரு 11 ஹூக் லெக்சர் வழங்கக்கூடிய 11 ஹூக் லெக்சரராக நியமிக்கப்படுறாங்க. 11 ஹூக் லெக்சர் அப்படின்றது ஒரு மெடிக்கல் லெக்சர், ஒரு மருத்துவ விரிவுரை. இது வழங்குறதுக்கு வருடம் தலை சிறந்த மருத்துவர்களில் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அது மாதிரி 1971 மைக்கேல் ஸ்டோக்கர் தான் ராயல் சொசைட்டியில், அதாவது ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டனில் அந்த 11 ஹூக் லெக்சர் வழங்குறதுக்கு 11 ஹூக் லெக்சரராக நியமிக்கப்பட்டாங்க. ஸோ இவர் வந்து இவருடைய மருத்துவ விரிவுரையை கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து ஸ்கேட்டர் ஃபேக்டர், அதேமாதிரி நாவல் ஃபேக்டர், இது போன்ற விஷயங்களையுமே, இதெல்லாம் வந்து புரோட்டீன், ஸோ இதெல்லாம் நுண்ணுயிர்கள், அதெல்லாமே கூட மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து கண்டறிஞ்சாங்க. இந்த நிலையில் துரதிர்ஷ்டவசமாக 1974 மைக்கேல் ஸ்டோக்கருக்கு வந்து ஒரு பெரிய கௌரவம் யுனைடெட் கிங்டம் தரப்பிலிருந்து வழங்கப்படுது. அதுதான் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர், CBE அப்படின்ற கௌரவம். இது 1974 மைக்கேல் ஸ்டோக்கர் பெறாங்க. இதை தொடர்ந்து 1975 காலகட்டத்தில் மைக்கேல் ஸ்டோக்கர் இன்னும் கூடுதலாக இவருடைய ஆராய்ச்சியை மேற்கொண்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் துரதிர்ஷ்டவசமாக 1976 மைக்கேல் ஸ்டோக்கருடைய அம்மாவான டோரத்தி பெட்டி நேசர் ஸ்டோக்கர் அவங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய 87 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா மைக்கேல் ஸ்டோக்கருடைய அம்மாவும் இவருடைய அப்பா பிறந்த அதே 1889 பிறந்தவங்க. அவங்க 1976 கிட்டத்தட்ட அவங்களுடைய 87 வயதில் இறந்து போகிறாங்க. இதுவும் மைக்கேல் ஸ்டோக்கருடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. ஆனால் இதையும் கடந்து மைக்கேல் ஸ்டோக்கர் தொடர்ச்சியாக இவருடைய ஒர்க்கில் ஈடுபட்டு வந்தாங்க. குறிப்பாக 1977 இந்த காலகட்டத்தில் ராயல் சொசைட்டியோடைய ஒரு ஃபாரின் செக்ரட்டரியாக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அடுத்து 1978 அதே ராயல் சொசைட்டியோடைய ஒரு வைஸ் பிரசிடெண்டாகவும் மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அடுத்து 1979 ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன், அந்த லண்டனில் இருக்கிற ஃபிசிஷியன்ஸுக்கு உண்டான ராயல் காலேஜ், அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் FRCP அப்படின்ற பட்டத்தை, அந்த ஒரு கௌரவத்தை 1979 மைக்கேல் ஸ்டோக்கர் பெறாங்க. மேலும் இதே 1979 கிட்டத்தட்ட இவருடைய 60-61 வயதில் அந்த இம்பீரியல் கேன்சர் ரிசர்ச் ஃபண்ட் லேபரட்டரிஸ், இன்றைய கேன்சர் ரிசர்ச் UK லேபரட்டரிஸ், அதனுடைய டைரக்டர் ஆஃப் ரிசர்ச் அப்படின்ற பதவியிலிருந்து கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளுக்கு பிறகு இவர் வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. ரிட்டையர் ஆன அடுத்த ஆண்டு 1980 இந்த சமயம் இவர் வந்து 1980 நைட் பண்ணப்பட்டாங்க. அதாவது 1980 மைக்கேல் ஸ்டோக்கருக்கு யுனைடெட் கிங்டம் தரப்பிலிருந்து அப்போதைய குவீன் எலிசபெத் II அவங்க மூலமாக இவர் வந்து அந்த சர் பட்டத்தை வந்து பெறாங்க. ஸோ 1980 பிறகு தான் மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து சர் மைக்கேல் ஸ்டோக்கர், குறிப்பாக சர் மைக்கேல் ஜார்ஜ் பார்க் ஸ்டோக்கர் அப்படின்னு கௌரவத்தோடு அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து 1980 இதே காலகட்டத்தில் இவர் வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற லிங்கன்ஸ் இன் ஃபீல்ட்ஸில் இருந்து இவருடைய ஃபேமிலியை அழைச்சிட்டு மறுபடியும் இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜரில் இருக்கிற கேம்பிரிட்ஜ் போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அங்கே புதிதாக நிறுவப்பட்டிருந்த கிளேர் ஹால் கேம்பிரிட்ஜ், இது பேரளவில் ஹால் அப்படின்னு இருந்தாலும் இதுவும் ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோட கன்ஸ்டிடியூன்ஸ் காலேஜ் ஒரு அங்கம் தான். ஸோ அந்த கிளேர் ஹால் கேம்பிரிட்ஜோடைய ஒரு பிரசிடெண்டாகவே 1980 மைக்கேல் ஸ்டோக்கர் நியமிக்கப்படுறாங்க. அடுத்து 1981 ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய அந்த ஃபாரின் செக்ரட்டரி அப்படின்ற பதவியில் இருந்து விலகுறாங்க. அடுத்து 1982 மைக்கேல் ஸ்டோக்கர் வந்து இவர் வந்து பணிபுரிஞ்ச யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ, ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோ, அவங்க தரப்பிலிருந்து ஆர்டினரி டாக்டர் ஆஃப் சயின்ஸ் DSc அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டத்தை
1982ஆம் ஆண்டு பெறாங்க. அடுத்து மைக்கேல் ஸ்டோக்கர் 1983ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற பதவியில் இருந்தும் விலகிடுறாங்க. அடுத்து மைக்கேல் ஸ்டோக்கர் தொடர்ச்சியாக இவருடைய ஆராய்ச்சியை மேற்கொண்டு இன்னும் கேன்சர் ரிசர்ச்சில் பல்வேறு முன்னேற்றங்களை ஏற்படுத்தினாங்க. இதனாலே இந்த காலகட்டத்தில் யுனைடெட் கிங்டமில் பயோமெடிக்கல் ரிசர்ச்சை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை டெவலப் பண்ண நபராக இவர் மைக்கேல் ஸ்டோக்கர் பெருமளவில் கௌரவப்படுத்தப்பட்டு வந்தாங்க. பிறகு இறுதியாக 1987ஆம் ஆண்டு மைக்கேல் ஸ்டோக்கர் கிட்டத்தட்ட இவருடைய 68-69 வயதில் அந்த கிளேர் ஹால் கேம்பிரிட்ஜ் அதனுடைய பிரசிடென்ட் அப்படின்ற அந்த ஒரு பதவியில் இருந்து இவர் ரிட்டையர் ஆயிடுறாங்க. ரிட்டையர் ஆயிட்டாலும் மைக்கேல் ஸ்டோக்கர் சில பணிகளில் ஈடுபட்டு வந்தாங்க. குறிப்பாக யுனைடெட் கிங்டமில் செல்டெக் அப்படின்ற ஒரு பயோடெக்னாலஜி கம்பெனி, முதல் பயோடெக்னாலஜி கம்பெனி இந்த செல்டெக் தான். அது நிறுவப்படுறதுக்கு மைக்கேல் ஸ்டோக்கர் காரணமாக இருந்தாங்க. மேலும் இந்த லுட்விக் இன்ஸ்டிடியூட் ஃபார் கேன்சர் ரிசர்ச் அதனுடைய சயின்டிஃபிக் கமிட்டி அதனுடைய ஒரு சயின்டிஃபிக் கமிட்டியுடைய மெம்பராகவும் மைக்கேல் ஸ்டோக்கர் இருந்தாங்க. மேலும் பெயிண்டிங்கில் இவர் பல சாதனைகள் பண்ண தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக மெடிக்கல் ஆர்ட்ஸ் சொசைட்டி அவங்க தரப்பிலிருந்து மைக்கேல் ஸ்டோக்கருக்கு பேரன் டாக்டர் வியர் ஹெய்டன் ட லான்சி பிரைஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிரைஸ் ஆனது இவருக்கு வழங்கப்பட்டது. அதாவது மைக்கேல் ஸ்டோக்கருக்கு படகு பயணம், பெயிண்டிங், ஓவியம் வரைகிறது இந்த ரெண்டு இதில் ஆர்வம் இருந்தது. அதில் மெடிக்கல் ஆர்ட்ஸ் சொசைட்டி தரப்பிலிருந்து ஓவியம் வரைகிற இவருடைய திறமைக்காக இவர் அந்த ஒரு பிரைஸை பெற்றாங்க. இதுக்கப்புறம் 1996ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டிக்கு இவருடைய ஆட்டோபயோகிராஃபிக்கல் நோட்டை மைக்கேல் ஸ்டோக்கர் எழுதி இவருடைய அந்த சுயசரிதை அதை எழுதி அங்கே ராயல் சொசைட்டிக்கு இவர் சமர்ப்பித்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் 1996க்கு பிறகு தான் மைக்கேல் ஸ்டோக்கருடைய முழு வாழ்க்கையானது வெளிவந்தது. ஸோ இது மாதிரி மைக்கேல் ஸ்டோக்கர் இவருடைய வாழ்நாளை மெல்ல மெல்ல கடக்கிறாங்க. 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு குறிப்பாக 2004ஆம் ஆண்டு மைக்கேல் ஸ்டோக்கருடைய மனைவியான வெரானிகா மேரி இங்கிலீஷ் ஸ்டோக்கர் அவங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய 85 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா அவங்க 1919ஆம் ஆண்டு பிறந்தவங்க. 2004ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அவங்களுடைய 85 வயதில் இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு 2013 ஆகஸ்ட் 13 அன்னைக்கு மைக்கேல் ஸ்டோக்கர் இவருடைய 95 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஸோ 2013 ஆகஸ்ட் 13 இவருடைய 95 வயதில் மைக்கேல் ஸ்டோக்கர் இறந்து போயிடுறாங்க. மைக்கேல் ஸ்டோக்கர் இறந்து போயிட்டாலும் இவர் வாழும்போது மருத்துவத்திற்கு ஆற்றின பங்களிப்பு மிகப்பெரியது. குறிப்பாக இம்பீரியல் கேன்சர் ரிசர்ச் ஃபண்ட் லேபரேட்டரிஸில் இவர் கேன்சர் சார்ந்து கண்டுபிடிச்ச விஷயங்கள், அதுக்கப்புறமா பயோமெடிக்கல் ரிசர்ச்சை யுனைடெட் கிங்டமில் டெவலப் ஆகிறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது, அது மாதிரி பல்வேறு விஷயங்களை மைக்கேல் ஸ்டோக்கர் பண்ணனாலே இன்னைக்கு வரைக்குமே ஒரு மிகச்சிறந்த மருத்துவராகவும் மருத்துவ ஆராய்ச்சியாளராகவும் மைக்கேல் ஸ்டோக்கர் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட மைக்கேல் ஸ்டோக்கர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.